எனவே இது குறித்து விசாரணை நடத்தி தீர்மானங்களை அமுல்படுத்த உத்தரவிடுமாறு மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. எதிர்மனுதாரர்களாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர், நகராட்சி நிர்வாக ஆணையர், சென்னை நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் செங்கல்பட்டு, நகராட்சி ஆணையர் விருத்தாசலம் ஆகியோர் குறிப்பிடப்பட்டிருந்தனர். ஆளுக்கு ₹1 வழக்குக்காக நிதி தாருங்கள் என்று நோட்டீஸ் அச்சடித்து மக்களிடம் பிரசுரித்து வசூல் செய்து மக்கள் பணத்திலேயே மக்களுக்கான வழக்கை நடத்தி வந்தார். அந்த நோட்டீஸில் 729 தீர்மானங்களில் சில தீர்மானங்களை உதாரணமாக அச்சடித்து மக்களுக்கு நன்மை செய்யும் தீர்மானங்களை அமுல்படுத்த வேண்டி இந்த வழக்குக்காக மக்களின் ஆதரவை பெற்றார். ரிட் மனு WP நம்பர் 4153/F 2004 என்ற மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுத்தாத காரணங்கள் குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் 2004ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியது. ஆலிச்சிக்குடி ரோடு மேல்நிலை தொட்டி விருத்தாசலம் நகராட்சி மக்களின் தண்ணீர் தேவையை நிறைவு செய்வதற்காக ₹137 லட்சம் செலவில் 4 மேல்நிலை தொட்டி கட்ட தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக 24/8/2003 அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான இடங்களை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பார்வையிட்டு தேர்வு செய்தனர். அதன்படி காட்டுக்குடலூர் ரோடு, வயலூர், பூதாமூர் ஆகிய இடங்களில் பணி துவங்கி முடியும் தருவாயில் கடைவீதி மக்கள் பயன்பெறும் வகையில் ஆலிச்சிக்குடி ரோட்டில் நகராட்சிக்கு சொந்தமான மாட்டு கொட்டகை இருந்த இடத்தில் ஒரு மேல்நிலை தொட்டி கட்ட முடிவு செய்து ஜனவரி 2005இல் பூஜை போடப்பட்டது. இந்த இடத்தை நகராட்சி சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி வருகிறது. இந்த இடத்தில் தொட்டி கட்ட பள்ளம் தோண்டிய போது சில விஷமிகள் இந்த இடம் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது, பின்னால் பிரச்சனை வரும் என்று எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி தோண்டப்பட்ட பள்ளத்துடன் தடைப்பட்டது. பூஜை போடும்போது யாரும் எதிர்க்கவில்லை, தீர்மானம் நிறைவேற்றும் போது யாரும் எதிர்க்கவில்லை. தொட்டி கட்ட பள்ளம் தோண்டிய பிறகு சில தீய சக்திகள் பிரச்சனை கிளப்பி பார்த்தது. ஆனால் அதே இடத்தில்தான் கட்ட வேண்டும், மாற்று இடம் வேண்டாம் என்று பல நகர்மன்ற உறுப்பினர்களும் திட்டவட்டமாக கூறினர். எனவே சர்ச்சைக்குரிய இடத்தை இணை ஆணையர் பார்வையிடுவதாக இருந்தபோது கமிஷனர் போன் செய்து வேறு இடத்தை தேர்வு செய்துவிட்டோம் என்று கூறி நகர்மன்ற தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டார் அந்த கமிஷனர். காரணம் சில விஷமிகளின் தூண்டுதலால். அதன் பிறகு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 137 லட்சம் மதிப்பீட்டிலான நகர குடிநீர் அபிவிருத்தி திட்ட வேலை நின்று போயுள்ள நிலை குறித்து விசாரணை கோரினார் நகர்மன்ற தலைவர். அதன் பேரில் அந்த இடத்தில் குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்ட அனுமதி பெறப்பட்டு 30/11/2005க்குள் கட்டி முடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் விரைவில் முடிக்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர் கேட்டுக்கொண்டார். பின்னர் அந்த இடத்தில் நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பயனடைந்தனர். தீய சக்திகளின் வதந்தியால் சிறிது காலம் தடைப்பட்டதே தவிர நின்று போகவில்லை நேர்மையின் வீரநன்னடை. வழக்கு தொடர அனுமதி மறுப்பு. நகர்மன்ற தலைவரின் நேர்மையான நடவடிக்கையால் அதிர்ந்து போன அதிகாரிகள் அவர்களின் ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டனர். மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து நகர்மன்றத்திற்கு அனுப்புவதன் நோக்கம் அவர் அதிகாரிகளிடம் நகர மக்களின் பிரதிநிதியாக கேள்விகள் கேட்டு தம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் இவரின் நியாயமான கேள்விகளுக்கு பதில் ஏதும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். பதவியேற்ற போது நிதி இல்லை என்று சொன்ன அதிகாரிகள் நிதிநிலை உயர்ந்த பின் செய்ய மறுக்கின்றனர். எத்தனை கடிதங்கள்! புதிய குடிநீர் இணைப்புகளின் வைப்புத் தொகை செலுத்தியோர் பட்டியல் கேட்கப்பட்டது. 2001 முதல் 2003ஆம் ஆண்டு வரை அனைத்து தொலைபேசி கட்டண ரசீதுகள் கேட்கப்பட்டது. 2000 முதல் 2001ஆம் ஆண்டு வரை உள்ளாட்சி நிதி தணிக்கை அறிக்கை நகர்மன்றத்தின் பார்வைக்கு கேட்கப்பட்டது. நகர்மன்ற தலைவரின் மூலமாக கடித போக்குவரத்து செய்யாத காரணம் கேட்கப்பட்டது. 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரை டீசல் பயன்பாடு செலவு ரசீதுகள் நகர்மன்றத்தின் பார்வைக்கு கேட்கப்பட்டது. குறை தீர்க்கும் நாள், பெறப்பட்ட மனுக்கள், பைசல், நிலுவைக்கான காரணம் கேட்கப்பட்டது. வருவாய் ஈட்டக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டி கேட்கப்பட்டது.
வரி விதிக்கப்படாத அரசு கட்டிடங்களுக்கு வரி விதிக்க கேட்கப்பட்டது. அனுமதியற்ற குடிநீர் இணைப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட 32 மற்றும் 33வது வார்டு உறுப்பினர்களின் நிலுவைத் தொகை செலுத்தாத காரணத்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கேட்கப்பட்டது. கனரா பேங்க் வாட்டர் சப்ளை டெபாசிட் நம்பர் 552 ரூபாய் 15,30,403 நகராட்சிக்கு உள்ளது. இந்த பணத்தில் வரும் வட்டியை விட TNUDP-யில் நகராட்சி வாங்கிய கடனுக்கு நகராட்சி கட்டும் வட்டி விகிதம் அதிகம். ஆகவே நடப்பு கணக்கில் உள்ள தொகையை குடிநீர் திட்டத்திற்காக வாங்கப்பட்ட கடனுக்காக திருப்பி செலுத்துவதன் மூலம் வட்டி குறையும், அசலும் அடையும், நகராட்சியின் நட்டம் தவிர்க்கப்படும் என்றும் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்கப்பட்டது. இந்த அனைத்து கடிதத்தின் நகல்களும் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் செங்கல்பட்டு, நகராட்சி நிர்வாக இயக்குனர் சென்னை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சென்னைக்கும் அனுப்பப்பட்டது. எந்த நடவடிக்கையும் இல்லை. தன் கடமையை செய்யாத அதிகாரிகள், நகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் அதிகாரிகள், லஞ்சத்தையும் ஊழலையும் விரும்பும் அதிகாரிகள், நகராட்சியின் வருவாய் இழப்பிற்கு காரணமாயிருந்த இவர்கள் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி கேட்டு பல முயற்சிகள் செய்தார். 3/3/2005 முதல் வழக்கு தொடர அனுமதி கேட்டு பல கடிதங்கள் எழுதினார். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த செயல் உயர் அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளை காப்பாற்றும் நோக்கத்துடன் செயல்படுவதாக இருந்தது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கை தட்டி கேட்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சுயாட்சி கோரி உண்ணாவிரதம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கக் கோரி 18/7/2006 அன்று RDO அலுவலகம் முன்பு தனிநபர் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். நகர்மன்றம் நிறைவேற்றுகின்ற அனைத்து தீர்மானங்களிலும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளால் பாகுபாடின்றி அமுல்படுத்தப்படுவதில்லை. அரசியல் காரணங்களாலும் அதிகார வர்க்கத்தின் ஆணவ போக்காலும் நகராட்சிக்கு ரூபாய் 3 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே நகர்மன்ற தீர்மானங்களை அமுல்படுத்த மாவட்ட கலெக்டரின் நேரடி விசாரணை கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டும் பலனில்லை. தீர்மானங்களை அமுல்படுத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு விட்டது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போதிய அதிகாரம் வழங்கப்படாததுதான். நகர்மன்ற தலைவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். தவறு செய்யும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் தவறு செய்யும் அதிகாரிகள் மீதும் கடமையை செய்யத் தவறும் அதிகாரிகள் மீதும் யார் நடவடிக்கை எடுப்பது? யார் கேள்வி கேட்பது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் தவறு செய்யும் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளாட்சி அமைப்புக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதிகாரிகளை மட்டுமல்ல, தவறு செய்யும் கடைநிலை ஊழியரை கூட கேள்வி கேட்கவோ நடவடிக்கை மேற்கொள்ளவோ அதிகாரமில்லை. சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளிடம் புகார் மேல் புகார் செய்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எனவே மத்திய அரசு வழங்கியுள்ள அனைத்து அதிகாரங்களையும் அரசியலமைப்பு சட்டப்படி வழங்கி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தனித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதன்படி டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் சுமார் 1,40,000 பிரதிநிதிகள் உள்ளனர். அவர்களில் விருத்தாசலம் நகர்மன்ற தலைவர் ஒருவர் மட்டும்தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுயாட்சி அதிகாரம் தேவை என அரசின் கவனத்தை ஈர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.